கைஸ் வணக்கம். நாங்கள் கௌதம் கூட நம்ம சார் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சார் அவினாஷ் சீல்டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவருக்கு மேலே லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் கார் பண்ணுறோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய கஸ்டமர் நம்ம லாஸ்ட் வீக் நிறைய பேர் ஷோரூம் வந்து கேட்டிருந்தீங்க, அதேமாதிரி கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஹேட்ச் பேக்காக போட்டுருக்கீங்க, சடனில் போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே சடனில் அது சிங்கிள் ஓன் கண்டிஷனில் ஒரிஜினல் கிலோமீட்டரோட ஒரு ஷோரூம் கண்டிஷனில் அருமையான வண்டி மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத பட்ஜெட்லையும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து குவாலிட்டி இருக்கு இல்லையா, நம்ம ரைடர்ஸ் கார்ஸ் மீண்டும் கஸ்டமர் வர்றாங்க, நம்ம வந்து நல்ல நல்ல காரில் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எப்பயுமே வந்து உங்களோட ஆதரவு தான் ரொம்ப காரணமாக இருக்கும். நல்ல வண்டியாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வண்டியும் ஒரு நல்ல நீங்கள் ட்ரஸ்டபுளோடு எடுத்துகிட்டு போகலாம். 100% நீங்கள் நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு டீசல் வண்டியோட பெட்ரோல் வண்டி எப்பயுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் எதுவுமே ஒரு பெட்ரோல் வண்டி தான். ஸோ 2015 மாடல் ஹோண்டா அமேஸில் 1.2 பக்கா கண்டிஷனில் இருக்க வண்டி. தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெறும் 1,02,000 கிலோமீட்டர் வண்டி போகிறதுக்கு ஓடி இருக்குங்க. எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 100% நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை. சீட் கவர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு போட்டிருக்காங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அந்த வண்டி ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாராலே முடியாது. சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் மட்டும் தான் முடியும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஹேட்ச்பேக் மாடலோட செடான் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ட்ராவல் போகிறதுக்கு உங்களுக்கு எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடி உட்காரவங்களுக்கும் சரி, கோ பேசஞ்சருக்கும் சரி, பின்னாடி வரவங்களுக்கும் சரி, எப்பயுமே செடான் டைப்பில் வண்டி நல்லா சௌரியமாக நீங்கள் காலை நீட்டி ஹாப்பியாக நல்ல ஒரு ஜேர்னியாக உங்களுக்கு இருக்குது எப்பவுமே செடான் டைப்பில். அதுலேயும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஐவி டெக்கில் ஒரு அமேஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வண்டியில். தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கேயுமே 2 ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. ஒரு புது வண்டி கண்டிஷனில் வண்டி பக்காவாக ரப்பிங் பாலிஸ்லாம் பண்ணி பக்கா வச்சிருக்காங்க. ஸோ ஐவி டெக் என்ஜினில் வண்டி குவாலிட்டியான வண்டி. எல்லாத்துக்குமே தெரியும், 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும் ஹோண்டாவை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வேறு எந்த ஒரு பிராண்டாலும் முடியவே முடியாது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்களாக்கும் ஹோண்டாவில் தனி ஒரு கிரேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஹோண்டா வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, ஹோண்டாவை பிடிச்சவங்களும் தெரியும், வண்டி விட்டு கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அருமையாக இருக்குது. வாங்க வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். 2015 மாடல் வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க. வண்டி கண்டிஷன் 100% குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு. சீட் கவர்ஸ்லாம் பாருங்க, அப்படியே வண்டியோட சீட் ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உள்ள அவ்வளோ நீட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்படி சிங்கிள் ஹேண்ட் யூஸில் பக்காவாக இருக்குது. ஒரிஜினாலிட்டாக வந்து செட்டு இருக்கு உங்களுக்கு. நல்லா இருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளாக் வித் உங்கள் லைட்டில் தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஷோரூம்லேயே போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு. ஸோ 1,00,000 கிலோமீட்டர் வண்டி போகிறதுக்கு ஓடி இருக்குது. ப்ராப்பராக ரன் ஆயிருக்கு. வண்டி நீட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூவோட இன்னைக்கு வந்து கரண்ட்ல இருக்குது. எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸை பக்காவாக ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வண்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எப்பயும் போல நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்க. ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்க வண்டி உங்களுக்கு. எந்த விதமான நாய்ஸ் இல்லை. ஒரு புது வண்டி எடுத்தா என்ன கண்டிஷன்ல வந்து இன்ஜின் குவாலிட்டி இருக்குமோ அந்த கண்டிஷன்ல அந்த வைப்ரேஷனுக்கு வந்து கொண்டு எதுவுமே இல்லை வண்டியில. வண்டி பக்காவா இருக்கு. வண்டி ரன்னிங்ல இருக்கிற மாதிரியே தெரியல, அவ்வளோ ஐடியா இருக்கு வண்டி. ஸோ வண்டி பத்தி பெருசு நம்ம பில்டப்லாம் பண்ண போற தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி நம்மளோட செக் பண்ணி நம்பிக்கையா ட்ரஸ்டபுளா எடுத்துட்டு போனா அட்லீஸ்ட் 2 வருஷமா நீங்க கேரண்டி ஓட்டலாம். அது நம்ம கேரண்டி. ஸோ நாலுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருது உங்களுக்கு. அதே மாதிரி பவர் ஸ்டீரிங் வந்துருது. சென்ட்ரலாக்கு ஏசி எல்லாமே வந்துருதுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசியும் செக் பண்ணிடலாம் பாருங்கள். ஹோண்டாவை பொறுத்தவரை ஏசி கூலிங் பற்றி நம்ம சொல்லி அவங்க பாருங்கள். போட்ட அடுத்து செகண்டே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிளாஸ்லாம் கவர் பண்ணிட்டு நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஏசி ஃப்ரீஸ் ஆகிற கண்டிஷன் ஆகிடும். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் உட்காரவே முடியல, கை வைக்க முடியல, அந்த அளவுக்கு கூலிங் இருக்குது. நான் ஏசி இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். MP3 பிளேயர் ஒரிஜினல் MP3 பிளேயர் போட்டிருக்காங்க. அது எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு. ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த விதமான டென்ட் ஸ்கிராச்சஸ் உள்ள இதுவே இல்லை. உள்ளேயே பாருங்க, உள்ளேயே ஒரு புது வண்டி கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சன்சைடு பேப்பர் முதல் கொண்டு போய் கிளிக்கவே இல்லை. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வாங்க இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம சொல்றதுதான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தளவுல அந்த வண்டியோடைய இன்ஜின் ரூம் ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, ரீப்ளேஸ்மெண்டா இருக்கா, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வண்டியோட நாய்ஸ் அந்த ஒரிஜினாலிட்டியா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் போட்டிருக்காங்க, பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. பேக்கில் ஒரு 70 to 80% உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி அருமையை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. முக்கியமாக அதை நான் திரும்ப சொல்றதுக்கான காரணமாக தான். ஏன்னா அந்த ஒரு ஓனர் வண்டியோட குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. 2 ஆப்ராம் தான் உங்களுக்கு, ஒரிஜினல் ஆப்ராம் தான். தெளிவாக இருக்குது. எந்த விதமான பீஸ் கிடையாது, ரீபோஸ் கிடையாது. சஸ்பென்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்குது. அந்த ஹோண்டாவுக்கே உண்டான அந்த சவுண்ட் பக்காவாக இருக்குது. உள்ள எங்கேயுமே டென்ட் ஸ்கிராச்சஸ் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரீபோஸ்ட் எதுவுமே இருக்காதுங்க.
நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஜூம் கூட பார்த்துக்கலாம். நேரில் வந்து பார்க்கணும், நீங்கள் பார்த்துக்கலாம். நான் மைக்கை பக்கத்தில் கொண்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் கேட்கும். ஸோ அந்த ஹோண்டாவுக்கே உண்டான அந்த ஒரிஜினல் நாய்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. நான் ஆயில் கேஜுமே ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஆயிலெலாம் மாற்றிருக்காங்க. ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. வண்டி 100%. ஸோ நீங்கள் 100% குவாலிட்டியாக எடுக்கலாம், நம்பி வரலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த மாவட்டத்தில், எந்த கிராமத்தில், எந்த சிட்டியில் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வண்டி, குவாலிட்டியான வண்டி, சிங்கிள் ஹேண்ட் யூஸில் வண்டி பக்காவாக வேணுன்றவங்க தாராளமாக விசிட் பண்ணலாம். நீங்கள் அதாவது நிறைய யூஸ்டு கார் இருக்குது தமிழ்நாட்டில், எத்தனையோ விதமான யூஸ்டு கார் இருக்குது. இருந்தாலும் எல்லாருமே வந்து மோசமான வண்டி கொடுக்குறது இல்லை, எல்லாருமே 100% குவாலிட்டி வண்டி கொடுக்க முடியாது. பட் நம்மளாலுமே வந்து பார்த்தீங்களா 100% வண்டி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்களா, நம்ம சர்ச் பண்ணுறோம், கஸ்டமர்கிட்ட விசாரிக்கிறோம், மெக்கானிக் விசாரிக்கிறோம், என்ன கண்டிஷன் இருக்குது, ஏடு எல்லாமே பக்காவாக பார்த்துட்டு எடுத்து அட்லீஸ்ட் மினிமம் 2 வருஷமா அது எந்த ஒரு வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேடி கஷ்டப்பட்டு மெக்கானிக் வச்சு பார்க்கிங் சேலே கொண்டு வந்தாலுமே அந்த பார்க்கிங் சேலில் வண்டி நல்லா இருந்தால் மட்டும் எடுத்து விட்டுருக்காம எல்லா வண்டியுமே எடுத்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்க கிடையாது. தெளிவாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். ஏன்னா எடுத்துகிட்டு போனால் அட்லீஸ்ட் மினிமம் 2 வருஷமாவது ஹாப்பியாக நீங்கள் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஹாப்பியாக ஓட்டணும் இல்லையா. அதே மாதிரி டிக்கி ஸ்பேஸுமே நான் காமிச்சிடுறேன். டிக்கி ஸ்பேஸுமே நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் உங்களுக்கு, நல்ல பெரிய சௌரியமான உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு, நல்ல பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு. 2 பேரே உள்ளே உட்காரலாம், அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது உள்ள. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டெப்னி எல்லாமே நல்லா இருக்குது, பெரிய ஸ்பேஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட்ஸில் இப்போ தான் பின்னாடி உட்காரக்கூடிய லெக் ரூம் ஸ்பேஸுமே வந்து பயங்கரமான ஸ்பேஸ் உங்களுக்கு. நான் உட்காந்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள், அவ்வளோ சௌரியமாக உட்காரலாம் நீங்கள். ஸோ எந்த விதமாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் முன்னாடி உட்காந்து காமிச்சிட்டேன், பின்னாடி உட்காந்து காமிச்சிட்டேன். இந்த அளவுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் உங்களுக்கு எந்த வண்டியிலுமே இருக்காது. மேக்ஸிமம் ஹோண்டாவில் வரும், ஹோண்டா சிட்டியில் வரும், நிக்சான் சன்னி இந்த மாதிரி வண்டியில் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும், ஜாஸில் வரும். நல்லா வச்சுருக்காங்க வண்டியை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சௌரியமாக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் முதற்கொண்டு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ண வண்டி, ஒரிஜினல் கிலோமீட்டரோட, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில், அப்படியே வண்டி எடுத்து அட்லீஸ்ட் மினிமம் 2 வருஷத்துக்கு எந்த ஒரு வேலையும் ₹1 கூட செலவில்லை உங்களுக்கு. ஜஸ்ட் திரும்பவும் சொல்கிறேன், நான் நீங்கள் யாராவது வந்து பார்க்குறீங்க, இந்த வண்டியில் எங்களுக்கு ஒரு ₹10 செலவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்களாக்கும், நம்ம வந்து இந்த வண்டியில் எங்களால் கஸ்டமர்கிட்ட என்ன பேசி எடுத்து தர முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கு சொல்கிறது உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது. நம்ம திரும்ப இந்த வீடியோ மட்டும் கிடையாது, ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியுமே தெளிவாக டீட்டெயிலாக என்ன இருக்குது என்ன இல்லைன்ற முதல் சொல்லிடுவோம். ஸோ பக்காவாக இருக்குது, 100% குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எடுத்தால் வண்டியில் செய்ய வேண்டிய ஒரே வேலை சீட் கவர் மட்டும் நீங்கள் போடணும். ஏன் சீட் கவர் ஒரிஜினாலிட்டி வச்சுருக்காங்க, அவங்க போடலை, சீட் கவர் மட்டும் தான் போடணும், வேறு எதுவுமே நீங்கள் வேலை தெரியாது. வண்டி இப்போ இவங்க ரன்னிங்கில் தான் இருக்குது. 100% ட்ரஸ்டபுளாக நீங்கள் குவாலிட்டி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம 2015 லோன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம 3 lakhsலேருந்து 3.5 lakhs வரைக்கும் பேங்க் லோனு வாங்கி கொடுத்துடலாம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த வண்டி 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் பக்காவான வண்டி. அமேஸில் நல்ல வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிற வண்டி இன்றைக்கி 4.5 to 4.5 வரைக்கும் போயிட்டு நம்ம ரைடர்ஸ் காஸ்ட்டில் வண்டி கொடுக்குற ப்ரைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம 3.5 வரைக்கும் சிபில் ஸ்கோர் இருந்தால் வாங்கி கொடுத்தலாம், லோன் வாங்கி கொடுத்தலாம். 3,99,000 கோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பஸ் கிடையாது, நெக்ஸ்ட் பார்த்து நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம். 100% நம்பிக்கையாக ட்ரஸ்டபுளாக ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டில் ஒரு நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கார் வாங்க போகிறேன், சரான் டைப்பில் வண்டி பார்த்துட்டு இருக்கேன், எங்கே வாங்குன்னு தெரியல அப்படின்றவங்க ஒரு டைம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். நம்ம என்ன மாதிரி வண்டி கொடுத்துருக்கோம், எப்படி கொடுத்துருக்கோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, எல்லாமே அப்டேட் வச்சிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் குறும்பபாளையம், அதாவது சேவூர் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. 6 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம். 6 வருஷமே எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோட கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. தெளிவான வண்டியை கொடுத்துருக்கோம். செக் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான கண்டிஷனில் சிங்கிள் ஓனர் வண்டியில் வெறும் 3,99,000 ரூபாய்க்கு 3.5 lakhs வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்தலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 45,000 வண்டி எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான கண்டிஷனில் சிங்கிள் ஓனர் வண்டி. தேங்க்யூ.